கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீருடைய நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 377வது வேதவினடை பகுதிக்கு வந்திருக்கிறோம். 375வது வேதவினடைக்கான பதிலை பார்த்துவிட்டு 377வது வேதவினடை பகுதிக்கு செல்வோம். 375வது வேதவினடை பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்விக்கான தலைப்பு விருந்தோ விருந்து. விருந்து சம்பந்தப்பட்ட கேள்விகளை வேதாகமத்திலிருந்து நம்ம கேட்டிருந்தோம். அதன் வகையிலே நீங்கள் பதில்களை அனுப்பியிருந்தீர்கள். அதற்கான மதிப்பெண் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கேட்கப்பட்ட முதலாவது கேள்விக்கான விடை, முதல் கேள்வி, பெரிய விருந்து சிறியவர்களுக்கு. அது லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். ஒரு மனுஷன் விருந்து செய்து அதில் அழைக்கப்பட்டவர்கள் வராததுனால அந்த தெருவழியில் இருக்கிறவர்கள் வந்ததை நம்ம பார்க்குறோம். அதனால் பெரிய விருந்து சிறியவர்களுக்கு. ரெண்டாவது கேள்வி, விருந்துக்குள்ளே கலக்கம் யாருக்கு? விடை என்பது பெல்சாசார். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம். பெல்சாசாருக்கு கலக்கம் ஏற்பட்டதாக நம்ம பார்க்குறோம் அந்த விருந்திலே. மூன்றாவது, ஏமாற்றத்தை கொடுத்த விருந்து. ஏமாற்றத்தை கொடுத்த விருந்து. விடை என்பது ஆதியாகமம் 29:22 லாபானுடைய விருந்து. சரிங்களா? ஏமாற்றத்தை கொடுத்த விருந்து. நான்காவது கேள்வி, துரத்தி விட்டவர்களுக்கு விருந்து. துரத்தி விட்டவர்களுக்கு விருந்து. விடை என்பது ஈசாக்கு கோராவூர் அவங்களுக்கு விருந்து வச்சாருன்னு பார்த்தோம். துரத்தி விட்டவர்களுக்கு விருந்து. ஐந்தாவது கேள்வி, அது ஆதியாகமும் 28ஆம் அதிகாரத்தில் 27-30 வரைக்கும் இருக்குது. ஐந்தாவது கேள்வி, முறுமுறுப்புகளோடு விருந்து. அது லேவி வீட்டில் நடைபெற்ற விருந்து என்று நம்ம பார்க்குறோம். லேவி வீட்டில் நடந்த விருந்து லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளதை பார்க்குறோம். ஆறாவது கேள்வி, சகோதரர்கள் வீட்டிலே சகோதரிகளுக்கு விருந்து. விடை யோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் விடை இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஏழாவது கேள்வி, ஆடுக்கு முடிவெட்ட விருந்தா? யார் வச்ச விருந்துன்னு பார்த்தோன்னா அப்சலோம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருக்குது. எட்டாவது கேள்வி, 30 பேரோடே விருந்து. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் விடை இருக்குது. சிம்சோன் 30 பேரோட விருந்து பண்ணினார் என்று பார்க்குறோம். அடுத்தது, நித்திய விருந்து எது? மனரம்யம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15:15 விடை இருக்கிறது. 10வது கேள்வி, இரவிலே விருந்து செய்தது யார்? இரவிலே விருந்து செய்தது லாசரு. அது யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் விடை இருப்பதை நம்ம பார்க்குறோம். 11வது கேள்வி, விருந்துக்கு பின் 10 நாளில் மரணம். விருந்துக்கு பின் 10 நாளில் மரணம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாபால். 1 சாமுவேல் 25:38 விடை இருக்கிறது நாபால். 12வது கேள்வி, சிறு குழந்தைக்காக பெரிய விருந்து. விடை ஆபிரகாம். ஆதியாகமம் 21:8 தன்னுடைய பிள்ளைக்காக விருந்து வைத்ததை பார்க்குறோம். 13வது கேள்வி, தீர்க்கதரிசிகளோட ஒரு விருந்து யாருக்கு? அது பார்த்திங்கன்னா சாமுவேல் வைத்த அந்த விருந்து சவுல் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருப்பதை பார்க்குறோம். கடைசி மற்றும் 14வது கேள்வியில் பிறந்த நாளில் ஒரு விருந்து யார் வைத்த விருந்துன்னு பார்த்தீங்கன்னா பார்வோன். ஆதியாகமும் 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருக்கிறது. அடுத்து 377வது வேதவினாடை பகுதிக்கு நாம் செல்வோம். 377வது வேதவினாடை பகுதியின் தலைப்பு எண்ணில் சம்பவம். சரிங்களா? ஒரு எண்ணை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும். நான் சொல்லுறதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எண்ணை வைத்து ஒரு சம்பவத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது கேள்வி, 10 - 1 இதை வைத்து ஒரு சம்பவத்தை வேதாகமத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். எண்ணில் சம்பவம் 10 - 1. இரண்டாவது கேள்வியும் 10 - 1. இரண்டாவது கேள்வியும் 10 - 1. மூன்றாவது கேள்வியும் 10 - 1. மூன்றாவது கேள்வியும் 10 - 1. நான்காவது கேள்வி 5 - 2. நான்காவது கேள்வி 5 - 2 ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஐந்தாவது கேள்வி 5 - 1. ஐந்தாவது கேள்வி 5 - 1. ஐந்தாவது கேள்வி 5 - 1. ஆறாவது கேள்வி 5 - 5.
6வது கேள்வி 5ம் 5ம். 7வது கேள்வி 3 கூட்டல் 1, 3 + 1 7வது கேள்வி. 8வது கேள்வியும் 3 + 1, 8வது கேள்வியும் 3 + 1. 9வது கேள்வி 2ம் 1ம், 9வது கேள்வி 2ம் 1ம். 10வது கேள்வி 2ம் 2ம், 10வது கேள்வி 2ம் 2ம். 11வது கேள்வி 2 3, 2ம் 3ம். சரியா? 11வது கேள்வி 2ம் 3ம். 12வது கேள்வி 2ம் 3ம், 12வது கேள்வி 2ம் 3ம். 13வது கேள்வி 12 - 1, 13வது கேள்வி 12 - 1. 14வது கேள்வி 12 - 1. இப்படியாக இதை வைத்து சற்று ஆராய்ந்து நீ கண்டுபிடிக்க வேண்டும். இது எந்த சம்பவம் அல்லது எந்த வசனம், என்ன காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடித்து அனுப்ப வேண்டும். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.